வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பீர்க்கங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தோலை நல்லா சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் கோல்டன் கலரில் ஆனோன்னே கட் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமலே இதுல கொஞ்சம் தண்ணி விடும். அதுவே இந்த காய்க்கு போதுமானது. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ ஒரு முட்டையை இது கூட உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து இப்போ கலந்து எடுத்துக்க போறோம். முட்டை நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ்க்குள்ள முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா முட்டை பொரிஞ்சிருச்சு. காயும் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.